பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையில் 15 ஆண்டுகளாக தற்காலிக பணியாளர்களாக உள்ள தொழில்நுட்ப களப்பணியாளர்களை தமிழக அரசு உடனடியாக நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று மாவட்ட தலைவர் ராமகிருஷ்ணன் பேட்டியளித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர் சங்கம் சார்பில் மாநில அளவிலான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சங்கத்தின் மாநில தலைவர் சி. ராமகிருஷ்ணன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமகிருஷ்ணன், கடந்த 15 ஆண்டுகளாக பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையில் ஆயிரக்கணக்கானோர் தற்காலிக பணியாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். இவர்களை பணி நிரந்தரம் செய்ய கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டு அந்த கமிட்டியின் பரிந்துரையின் பெயரில் 347 பேர் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும். ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை பணி நிரந்தரம் செய்யவில்லை. பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் பலனில்லாத நிலையில் விரைவில் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என்று தெரிவித்தார். மறந்துட்டு பெருக்குபவர், துப்புரவு பணியாளர், இந்த 2 கேட்டகரியில் இவங்க அத்தனை பேரையும் 3400 பேரை போட்டிருக்காங்க. இதில் ஏற்கனவே அவங்க 25 வருஷமாக பணி செஞ்சவங்க. இதில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, ஓய்வு பெற்றுட்டாங்க. எந்த விதமான அரசாங்கத்தால் நிவாரண நிதியும் கிடையாது, நிவாரணமும் கிடையாது. இதனால் ஒரு கட்டத்தில் ஒரு இதுக்கு மேலே போயிட்டு முதலமைச்சர் நாளைக்கு கொண்டு போகணும்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கூட கேட்டோம். ஆனால் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. ஆனால் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் இதுவரையும் நிரந்தரம் பண்ணாமல் கடந்த ஆண்டு இதே ஆகஸ்ட் மாதம் நாங்கள் ஒரு கடுமையான ஒரு உண்ணாவிரதம் இருந்தோம் சென்னையில் சாப்பாக்கம் பொதுப்பணித்துறை வளாகத்தில். இப்போது இந்த கூட்டத்தில் நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவு, இதுவரையும் அரசு ஆணை வழங்காததுனால அரசு கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் பொதுப்பணித்துறை வளாகத்தில் சேப்பாக்கத்தில் தொடர் போராட்டம் நடத்துதுன்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். இல்லை ஒருவேளை அதை மீறணும்னு சொன்னால் நாங்கள் தலைமை செயலகத்துக்கு முன்னாடி கூட முற்றுகை போராட்டம் கூட நடத்துவோம். அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக தான் அந்த கூட்டத்தை நடத்த இருக்கிறோம். அரசாங்கம் இனிமேலாச்சும் காலதாமதப்படுத்தாமல் இந்த 3400 பேர் நிரந்தரம் பண்ணணும். இன்னும் விடுபட்டவங்க இருக்காங்க, அவங்கள இதில் கொண்டு வரணும்.